நாங்கள் எடுத்திருக்கோம். திரு மணிகண்டன், இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க? அதிமுக ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்பார்த்திருந்தது. முதல் கட்சியாக ஒரு மரியாதைக்குரிய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜி.கே. வாசன், அரசியலில் எல்லாரும் மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பிஜேபின்னு முடிவெடுக்கிறாருன்னா அது அதிமுகவுக்கு ஒரு செட்பேக்காக மாறி இருக்கா? ஐயா, திரு ஜி.கே. வாசன் அவர்கள் மீது நேற்றும் இன்றும் நாளையும் என்றும் மதிப்பு மரியாதையும் எல்லாருக்குமே இருக்கு. அதிமுக மட்டுமல்ல, என் போன எல்லாருக்குமே இருக்கு. அவரை குறைச்சோ அல்லது தவறாக மதிப்பிட்டோ நிச்சயமாக பேச முடியாது. அவர் தனி இயக்கம் நடத்துறாரு. அவருக்கு ஏதோ தேசிய அளவில் ஏதோ விருப்பம் அந்த விருப்பத்தின் அடிப்படையில் அவர் போயிருக்கலாங்க. அதை பற்றி அதிமுக அவருக்கு குறை சொல்லி பேசாது. மதிப்புக்குரிய நண்பர் எடப்பாடியாரோடு மிக நெருக்கமான அன்பு செலுத்திய உண்மையான நண்பராகவும் இருந்தார். அதனால இன்றைக்கும் சரி அவரை குறைச்சு பேச பண்றாங்க. அதனால அவரை பற்றிய விமர்சனத்தை நான் நிச்சயமாக பேச விரும்பலை, கடந்து போக விரும்புறேன். அதே மாதிரி தேசிய அளவில் பாத்தீங்கன்னா பாஜக இப்ப ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது திரு ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுக்கு அந்த ராஜ்யசபா உறுப்பினர் அளிப்பது என்பது ஏற்கனவே ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டதல்ல. உண்மையிலேயே அவர் மூப்பனார்கள் மீதும் ஐயா ஜி.கே. வாசன் என்பதும் மாணவர்கள் எடப்பாடி அவர்கள் மிகப்பெரிய மதிப்பை கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கும் அதை குறைத்து பேசுவதை கூட அவர் விரும்ப மாட்டார். அதான் நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா 2019 இதே பாஜக அதிமுகவோடு இணைந்து தேர்தலில் பங்கெடுத்தது. இப்போ இருக்கிற கட்சிகள் அனைத்துமே விரும்புகிற கட்சிகள், இனி வரக்கூடிய கட்சிகள் எல்லாரும் இணைந்துதான் தேர்தலில் பங்கெடுத்தாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு பாருங்க. அதாவது மிகப்பெரிய தோல்வி. திரு நரேந்திர மோடி அவர்களை நாட்டின் பிரதமர் என்று முன்வைத்து நடத்தப்பட்ட இந்த தேர்தலில் அதிமுகவும் தலைமை கூட்டணியில தமிழ்நாட்டு மக்கள் பெரும் தோல்வியை கொடுத்தாங்க. ஆனா 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எடப்பாடியார் என்று அறிவித்து விட்டு தேர்தலை சந்தித்த போது மிகப்பெரிய அவளை வெற்றி பெற்றோம். குறைந்த வாக்கில் தோல்வி, அவ்வளவுதான். அப்போ என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை விரும்பவில்லை என்பதை மக்களும் சொன்னாங்க, கட்சிக்காரரும் சொன்னாங்க. அதன் அடிப்படையில அதிமுக தொண்டர்கள் விருப்பத்தின் அடிப்படையில பாஜகவை அதிமுக கூட்டணி விலக்கி விட்டது என்பது உண்மை. எனவே இதன் காரணமாக பல்வேறு குற்றச்சாட்டு வருது, பல்வேறு வதந்திகள் பரப்பப்படுகிறது அதிமுக மீது. அதிமுக மிக தெளிவா இருக்கு. ஒரே ஒரு விஷயம், அதிமுகவுக்கு தமிழ்நாட்டில் தனித்த நிலைத்த நீடித்த ஒரு வங்கி உண்டு. அதை எவராலும் சிதைக்க முடியாது, அழிக்க முடியாது, மாற்ற முடியாது. நீங்க யார் வந்தாலும் மிக திரைத்துறையில் பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களே குறிப்பிடுறது என்னன்னா, தொடர் தோல்விகளை அதிமுக சந்தித்து வருகிறது. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை பதவிக்கு வந்த பிறகு அல்லது அவரோட தலைமை அப்படின்னு வந்த பிறகு அப்படின்றாங்க. இப்ப அது வாக்கு வங்கியும் சார்ந்ததாகத்தானே அந்த விமர்சனத்தை பார்க்க வேண்டியிருக்கு. சார், இது போன்ற குற்றச்சாட்டுகளை அவர் மீது உள்ள வெறுப்புல பேசுறாங்க. ஒரு சாதாரண விவசாயி உயர்ந்தத்துக்கு வந்துட்டாரே வெறுப்பு பேசுறாங்க. நீங்க எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற போது ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒருபோதும் வெல்ல முடியல. அவர் மிகப்பெரிய ஜாமவான், தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்தார் ஒழிய அந்த கட்சி வெல்லவே முடியாது, அதிகாரத்துக்கு வர முடியல. ஏன் எதிர்கட்சியை கூட அடுத்து வர முடியாது போச்சு. அதே மாதிரி அம்மா அவர்கள் கூட அது கொண்டு எம்ஜிஆர் கூட 80 தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் கோபி சிவகாசி தவிர்த்து ஒட்டுமொத்த தோல்வி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அம்மா அவர்கள் 96 மிகப்பெரிய தோல்வி ஏற்படுது. இப்போதெல்லாம் அதிமுக அழிஞ்சு கொள்ளல, மீண்டும் வந்தது. அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் தலைமையில அவரை முதலமைச்சர் என்று சொல்லி சந்தித்த முதல் தேர்தலிலேயே 75 உறுப்பினர்கள். நீங்க சொல்றதுல மாற்று கருத்துல அவர் முதலமைச்சர் வேட்பாளராக வரும்போது அதிகப்படியான எண்ணிக்கையில சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியா அதிமுகவுக்கு இருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது வராததை விட கூடுதலா வந்திருக்கு. இந்த ஆர்குமெண்ட் நம்ம பார்த்திருக்கோம். ஒரே ஒரு வேறுபாடு இப்ப களத்துல என்ன இருக்குன்னா, இப்போ 3ஆவதா பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறோன்றாங்க. இப்போ 2 பேர் இருந்தது வேற. இப்போ 3ஆவதா ஒன்று வரும்போது அந்த சூழலே மாறுதில்ல. அப்போ இந்த தலைமைக்கு இருக்கக்கூடிய ஆசிட் டெஸ்டாக இருக்கும்போது இப்போ உங்களோடு பயணித்த திரு ஜி.கே. வாசன் அவர்களே பிஜேபியோட போகிறது தான் சரியா இருக்கும்னு ஒரு முடிவு எடுக்கிறார். அதுக்கு அவங்க அரசியல் ரீதியாக சில காரணங்கள் வைக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சின்னு வரல, தேமுதிக வரல அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய அடிப்படை வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய அதிமுகவை தவிர்த்து இவங்க ஏன் வெளியில போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அல்லது இன்னும் வராம இருக்கு? சார், இது கடந்த கால கசப்புகளை அதிமுக பல முறை பார்த்துருக்குங்க. எம்ஜிஆருக்கும் சரி, அம்மாருக்கும் சரி, இதே மாதிரி தேர்தல் போது சில கட்சிகள் வராமலேயே இவர்கள் கவலைப்படாமல் தனித்து நின்று வெற்றி பெற்ற வரலாறு உண்டு. அதனால இது கூட்டணி கட்சி வர்றாங்க அங்க எல்லாம் அதிமுக எந்த இல்லைன்னு சொல்ல வரணும். அந்த மாதிரி சிறிய கட்சிகளுக்கு பெரிய கட்சி தேவை. பெரிய கட்சிகளுக்கு வரலாறு சொல்ல கவலை இல்லைங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் சூழலை மாறுது. இதுல இப்ப வாக்கு வங்கி என்ன ஏது அடுத்தது. ஆனா திரு ஜி.கே. வாசன் அவருக்கு அரசியல் இருக்கக்கூடிய நன்மதிப்பு அல்லது அவருக்கு அவருடைய கட்சி ஒரு முடிவெடுக்குதுன்னா
அதிமுகவுடைய தேர்வாக அது ஏன் இல்லை? அதாவது தமிழ் மாநில காங்கிரஸுடைய தேர்வாக அதிமுக ஏன் இல்லைன்னு ஒரு கேள்வி வந்துருதுல. அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்சி பிஜேபின்னு வரும்போது பர்செப்ஷன் பேட்டில் உங்களுக்கு ஒரு சின்ன செட்பேக்காக மாறாதா அது அதிமுக? வெளிப்படையாக சொல்ல நான் சொல்றேன். அதாவது ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் எடப்பாடியாரோடு இந்த கூட்டணிகள் சேர்ந்து செயல்பட வேண்டும் முயற்சித்தார். ஆனா அதிமுக ஒரு தீர்க்கமான முடிவு வந்தது. இந்த விஷயம் தேசிய அளவுல ஏற்கனவே மத்தியில் அமைச்சராக இருந்தவர், தேசிய கட்சியில பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். தமிழ்நாட்டில் அவர் எம்பியா வரலாம், ஒரு எம்எல்ஏ வரலாம், மத்தியில் அதிகாரத்துக்கு வர முடியாது. இப்ப பாஜக சேர்ந்து அதிகாரத்துக்கு வர முடியும். இப்ப அந்த நோக்கம் இருக்கலாம். அதே மாதிரி வருகின்ற காலங்களில் காங்கிரஸோடு கூட அதிமுக இணைந்து தேர்தல் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இப்ப இந்த மாதிரியான நேரங்கள் வந்தா அவர் தேசிய கட்சி நாடுறாங்க பிரச்சனை நடத்திக்கலாம். நான் யோகமா சொல்றேன், அதிமுக இருக்கல யோகமா சொல்றேன். அப்போ ஏதோ ஒரு கருத்தை அவர் உள்வாங்கி கொண்டு இந்த மாறுதலுக்கு உட்படுத்தலாம் ஒழிய அவர் நிச்சயமாக அதிமுக எடப்பாடியார் மீதோ எந்த குறையும் சொல்ல மாட்டார். எதை வச்சு சொல்றேன், தேர்தலும் சொல்ல மாட்டார். அவர் ஆத்மார்த்தமான நண்பர், இப்பொழுதும் மதிப்பாங்க, எப்பொழுதும் மதிப்பாங்க. அதனால அவரை குறைந்து சொல்லவே முடியாது. ரைட். ஆனா அவருக்கு அதிகாரத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுதல் அல்லது காங்கிரஸ் பின்னாடி வந்து என்ன பண்றதுங்கிற அரசியல் கணக்குல இந்த முடிவு எடுத்திருக்கிறாரு. நானும் அதுல ஒன்னும் விமர்சனம் சொல்ல, நீங்க சொல்லக்கூடிய கருத்து நான் என்னன்னு புரிஞ்சுக்க விரும்பினா அவ்வளவுதான். பேசலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கலாம். உங்க ரெண்டு பேர்த்தையும் பின்னாடி வரேன். இந்த கூட்டணியோடைய விஷயத்தை முடிச்சுட்டு திரு ஸ்ரீராம் இப்போ ஒரு சொல்றாரு, இந்த ஏற்கனவே 2019 பிஜேபி பிரதமர் மோடியை முன்னிறுத்திய போது இங்கே கூட்டணிக்கு வந்து வெற்றி வரலைங்க. ஆனால் 2021 திரு எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தினோம், இங்கே ஆட்சி அமைக்கலனாலும் கூட வெற்றியாக நல்ல இடங்களை பெற முடிஞ்சிச்சு. இந்த முறையும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிங்கிற முகம்தான் எதிர்கட்சிகளுக்கான முகமாக இருக்குங்கிறார் மணிகண்டன். இல்லை, அது கடந்த காலத்துடைய விஷயம், அப்படியே அது கண்டினியூ இப்போ ஆலை. நிச்சயமாக இன்றைக்கி களம் வேறு மாதிரி தான் இருக்குது. அதை நம்ம திருப்பியும் உங்களுடைய ஓட் பர்சன்டேஜை வச்சு பேசுவாங்க. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நிச்சயமாக இன்றைக்கி திரு எடப்பாடி அவர்களோட அன்றைக்கி வின் பண்ணும்போது திரு ஓபிஎஸும் கூட இருந்தாங்க. அது ஒரு முழுமையான கட்சியாக இருந்தது. அதனால அவர்களுக்கு கிடைத்த வெற்றி 21 அவரும் இருந்ததுனால இப்போ தனியாக இருந்து அவர் என்ன செய்ய போகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. நீங்க சொன்னீங்க இந்த கட்சியெல்லாம் 19 ஓபிஎஸ் இருந்தார் உங்க கவனத்துக்கு. நிச்சயமாக இல்ல, ஆனா அப்ப அவங்க அதை தான் சுட்டி காமிக்கிறாங்க. 2019 களம் திரு மோடி எதிர்ப்பு அவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால திமுக வென்றதுல நான் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அது இன்னைக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய நிலை. 24 அது மாறுது. 24 நிச்சயமாக அது மாறுது. நிச்சயமாக அது மாறி இருக்கு. அதை கொஞ்சம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தானே நம்ம அதை உங்களுக்கு உணர்த்த முடியும். அதற்காகவே இன்னும் அதை வைத்து பேச நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். இல்ல, திரு ஸ்ரீராம் நம்புறாரு களம் மாறி இருக்குன்னு. உங்களை போன்ற வலதுசாரி நண்பர்கள் பலரும் நம்புறாங்கன்னா அந்த நம்பிக்கை இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வரலையா, தேமுதிகக்கு வரலையா, அதிமுகவே கூட அப்படி ஒரு இடத்தை விட்டுட்டு போயிடுவாங்களா? அது அந்த கேள்வி ஒன்று வருது. அதிமுகவோட பிரச்சனை வேற. நீங்க ஆரம்பிக்கும் பொழுது நிறைய விவாதத்தில் இப்ப ரீசெண்டா எந்த என்டிஏ கூட்டணியிலிருந்து எந்த கட்சியுமே சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 2 கட்சி சொல்லியிருக்கு நாங்க இருக்க போறோம்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் யாரும் நாங்கள் என்டிஏ விட்டு வெளில போகணும்னு நாங்கள் சொல்லவும் இல்லை. எல்லா நீங்கள் சொல்லக்கூடிய கட்சிகளோடு நாங்கள் என்டிஏல இப்போ இல்லைன்னு சொல்லவும் இல்லை. சரி, அதனால அந்த கட்சிகள் எல்லாம் நிச்சயமாக இந்த என்டிஏ கூட்டணியில் கண்டினியூ பண்ண தான் போகுது. நீங்கள் அதை பார்க்க தான். அதில் இன்னொரு பாயிண்ட் மணிகண்டன் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சொல்லக்கூடியது தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருக்கு அதனால இப்படி வரும்ன்றீங்க. திரு மணிகண்டன் என்ன சொல்றாருன்னா, திரு ஜி.கே. வாசனுடைய முடிவிலும் கூட மீண்டும் மத்தியில் பிரதமராக மோடி வருகிறார், ஆட்சியை பிஜேபி அமைக்குதுங்கிற ஒரு பர்செப்ஷன்ல அப்போ அதிகாரம் வேணும் அப்படின்னா நம்ம அதோட போலாங்கிற முடிவு தான் எடுக்கிறாரே தவிர தமிழ்நாட்டு களத்தை ஒட்டி இல்லைங்கிறார் அவரு. இப்போ மற்ற கூட்டணி கட்சிகளும் தமிழ்நாட்டில் பிஜேபி பெருசாக வளர்ந்துருச்சு அதனால நாம வெற்றி பெறக்கூடிய அணியில் போவோம் அப்படின்னு அவங்க போல மத்தியில் ஆட்சி பொறுப்பு மீண்டும் வருவாங்க, அப்போ பொறுப்பு கிடைக்கும் நமக்கு, அதுக்காக போறாரு அப்படிங்கிறார். இதுதான் நாங்கள் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இது பார்லிமெண்டரி எலெக்ஷன். ஆமா சார், இதில் நிச்சயமாக களம் என்னன்னு பேசினாலதான் அந்த கூட்டணி கட்சிகள்லாம் இந்த கூட்டணி கட்சிகள் இங்க தான் இருக்கும்னு சொன்னபோது யாரும் கேட்கலையே, இல்லைன்னு சொல்லலன்னு தானே சொன்னாங்க. ஒரு சின்ன வேறுபாடு சரி, பாரிவேந்தர் இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஜி.கே. வாசன் ஐயா எல்லாருடைய முடிவும் என்னவா இருக்குன்னா மத்தியில மீண்டும் பிஜேபி ஆட்சி அமைக்கிறது அதிகாரத்தோடு நெருக்கமா இருக்க வேணும்ன்ற முடிவை அவங்க எடுக்கிறாங்கன்னு ஒரு பார்வையை மணிகண்டன் வைக்கிறாரு. இப்ப நீங்க சொல்றது என்னன்னா களத்துல இப்ப முன்னாடி மாறி இல்ல, தமிழ்நாடு களம் மாறிடுச்சுங்க. அந்த முரணை தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, அப்படி தமிழ்நாடு களம் மாறிடல, நேஷனலா பிஜேபி ஆட்சிக்கு வரும், அப்போ நம்ம வேற வழியில அங்க இருப்போம், அதிகாரத்துக்கு பக்கத்துல இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு போறாங்க. அதிகாரம் பெறுவதற்காக. இப்போ இதுக்கு நான் 2019 சொல்றேன், நேஷனலா இந்தியாக்கே பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டுச்சு, தமிழ்நாடு அன்னைக்கு ஓட்டு போடலையே.
இன்னைக்கு திருப்பி இன்னைக்கு அதே நேஷனல் எலெக்ஷனுக்கு தமிழ்நாட்டில் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா மக்களும் அந்த மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து ஜாயின் பண்றாங்கன்னு தானே அர்த்தம். அது அசம்பிளில ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு தானே அர்த்தம். சோ அதுதான் அது எப்பவுமே மெயின் ஸ்ட்ரீம்ல தானே இருந்திருக்கு. அது நான் புதுசா ஏதோ மெயின் ஸ்ட்ரீம்ல சேர் பண்றீங்க. தமிழ் சரி, நான் வந்து பாஜகவோட மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்ல வந்தேன். நான் ஐ மீன் அது நீங்க தேங்க்ஸ் ஃபார் கரெக்டிங். நான் பாஜகவோட தமிழக மக்கள் இன்னைக்கு அந்த ஆதரவை தர ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறாங்க தான் சொல்ல வரேன். அங்கதான் அதிமுகக்கான பிரச்சனை. சோ அவர்களுடைய களம் வந்து வீக்கன் ஆகுன்ற நிலைப்பாட்டில் தான் அவங்க இன்னைக்கு வெளில போயிருக்காங்களே தவிர இதே தான் பாராளுமன்றத்தில் பாஜகவுக்கு என்ன ஒரு சப்போர்ட் வருதோ அது நிச்சயமாக அசம்பிளிலையும் வரும் என்பது தீவிரமான எதிர்பார்ப்பு. அது நடக்கும். ரைட், பேசலாம். இது வந்து நீங்க அசம்பிளிக்கும் சேர்த்து பேசுறீங்க. அதான் முனவர் பாஷா அவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா அவர் வெறும் இந்த 100 நாள் தாங்க அப்படின்ட்டாரு அவரு. நீங்க சொன்னாருங்க. என்ன சொன்னாரு? 100 நாளைக்கு வந்து எங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அப்ப நீங்க தான் ஆமா, அப்ப 100 நாளைக்கு அப்புறம் வேற அப்படிங்கிற கணக்கு நீங்க இருக்கீங்க. வரும்போது அப்ப பாப்போம் சார். இப்போ வந்து அரசியல்ல எதுவும் நடக்கலாம். ஆமா சார், நாளைக்கு யார் வேணாலும் வரலாம். ஆனா நீண்ட கால செயல் திட்டம் ஒரு கட்சி வைக்கத்தான் செய்யும். அதிமுக பொறுத்த வரைக்கும் சாரி டு இன்டரப்ட், பிஜேபி ஒன்னும் இங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் மட்டும் தான் இங்க வர்க் பண்ணனும்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் பிஜேபி தானே எல்லா கட்சிக்கும் அது இருக்கு. பார்லிமெண்டரி கேட்வே நான் சொல்லல. எங்களுக்கு அசம்ப்ஷன் இருக்கும், எங்களுக்கு ஆஸ்பிரண்ட் இருக்கும். அசெம்பிளில எங்க கட்சி வரணும்னு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுக்கேற்றபடி நாங்கள் அந்த நேரத்தில் முடிவு எடுப்போம். அதுதான் சார். இப்போ என்னன்னா அந்த இடத்த 2026ங்கிறத மையப்படுத்தி திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்போ அந்த 2026க்கு நீங்கள் கூட இல்லாமல் நீண்ட கால செயல் திட்டம் அதுக்கான விஷயங்கள் இல்லாமல் நீங்கள் வேற ஒரு பக்கத்தை வலுப்படுத்துறீங்களே அப்படிங்கிறது தான் நாம இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கண்டிப்பாக மோடி தான் வருவாரு. ரைட் சார். அப்படி ரெண்டாவது அப்படி பார்க்கல பாருங்க. நீங்க 24க்கு மோடி தான் வரப்போறாருன்னா அவங்க அங்கேயே இருந்திருப்பாங்க. இல்ல சார், 26 சேர்த்து வச்சு பார்க்க வேண்டியது. மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் ஏதோ தலைவர் வாசன் வந்து பதவிக்காக தான் மத்தியில் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்துருவார். பதவி இவ்வளவு நாள் மோடி கூட தானே இருக்காரு. பதவிக்காக விருப்பப்பட்டு வாங்கினார் அவரு. அதெல்லாம் இல்ல. ஆனா ஏடிஎம்கே தான் பதவி கொடுத்துச்சு. யாருங்க? ஏடிஎம்கே தான் பொறுப்பு கொடுத்துச்சு. அது ஏற்கனவே ஒத்துக்கிட்டு அதுல மணிகண்டன் சொல்றாரு அப்படி ஒன்றும் அக்ரிமெண்ட் எல்லாம் கிடையாது. அக்ரிமெண்ட் இல்லைன்னு எடப்பாடி சொல்லட்டும் சார், மணிகண்டன் சொல்லக்கூடாது. இல்லைன்னா எப்படி கொடுத்துருப்பாங்க நான் கேட்கறேன். அதாவது ஓரல் அக்ரிமெண்ட். அதாவது ஒரு நாங்க லாஸ்ட் மினிட்ல ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் போறோம், எங்களுக்கு ஒரு எம்பி சீட் தராங்க. ஓரலா இது எங்களுக்கு 10ன்னு சொல்லும்போது ஒரு ராஜ்யசபா அது புரிதல் அடிப்படையில் பேசிக்கிட்டாங்க. அதை அவங்க புரிதல் அடிப்படையில் அக்ரிமெண்டா எதுவும் இல்லை அப்படிங்கிறது. அதனால எங்களை பொறுத்தவரை மத்தியில மீண்டும் மோடி வரணுன்ற நோக்கத்துல தான் இந்த கூட்டணியில வந்தோமே தவிர தலைவர் வாசன் பதவிக்கு ஆசைப்பட்டு போறவர் இல்ல. அது அவருக்கு நோக்கமும் இல்ல. சரி, பேசலாம்.